أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கடந்த சில ஹுதுபாக்களில் பனு முஸ்தலிக் போர் பற்றி கூறப்பட்டு வந்தது. இதை பற்றிய விபரத்தில் மேற்கொண்டு இவ்வாறு வருகிறது. பனு முஸ்தலிக்கிலிருந்து திரும்பிச் செல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகீ எனும் இடத்தை கடக்கும்போது மிகவும் பரந்த அளவில் புல்களையும் பல குளங்களையும் கண்டார்கள். அன்னார் அவற்றின் நீரை குறித்து விசாரித்தபோது, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, கோடைகாலம் வரும்போது தண்ணீர் குறைந்துவிடும், குளங்களில் உள்ள தண்ணீர் கீழே சென்றுவிடும் என்று கூறப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் ஹாத்திப் பின் அபி பல்தா அவர்களிடம் கிணறு வெட்டுமாறும் நகீ என்ற அந்த இடத்தை மேய்ச்சலிடமாக ஆக்குமாறும் கட்டளையிட்டார்கள். ஹஸ்ரத் பிலால் பின் ஹாரிஸ் மஸ்னி அவர்களை கண்காணிப்பாளராக நியமித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் எங்கு வரை மேய்ச்சலிடமாக ஆக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பொழுது விடிந்தவுடன் உரத்த குரலை கொண்ட ஒருவரை மலைக்கு முற்றிலும் உச்சியில் நிற்க செய்து அவருடைய குரல் எங்கு வரை சென்றடைகிறதோ அங்கு வரை முஸ்லிம்களின் ஒட்டகங்களுக்காகவும் குதிரைகளுக்காகவும் மேய்ச்சல் நிலத்தை உருவாக்குங்கள், அந்த கால்நடைகளில் சென்று முஸ்லிம்கள் ஜிஹாது செய்வார்கள் என்று கூறினார்கள். அந்த நிலத்தின் பரப்பளவுக்கு இந்த அளவை நிர்ணயித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, பொது முஸ்லிம்களின் கால்நடைகள் மேய்வதை பற்றி என்ன கட்டளை என்று ஹஸ்ரத் பிலால் அவர்கள் கேட்டார்கள். அவை இதில் நுழையாது என்று அன்னார் கூறினார்கள். பிறகு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, குறைவான எண்ணிக்கையில் செம்மறி ஆடுகளையும் வைத்திருக்கின்ற பலவீனமான ஆண்களை குறித்தும் பெண்களை குறித்தும் என்ன கட்டளை உள்ளது? அவர்கள் அவற்றை மேய்ச்சலுக்காக வேறு இடத்திற்கு கொண்டு செல்ல ஆற்றல் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவற்றை மேய்வதற்காக விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள். அதாவது, உருவாக்கப்பட்ட அந்த மேய்ச்சல் நிலத்தில் வருவதற்கு மட்டும் அந்த ஏழைகளுக்கு அனுமதி இருந்தது. வசதி படைத்த மற்றவர்களிடம், நீங்கள் தத்தமது மேய்ச்சல் நிலத்தை தனியாக உருவாக்கிக் கொள்ளுங்கள், இங்கு அரசாங்க கால்நடைகள் மட்டுமே மேயும் என்று கூறப்பட்டது. இந்த மேய்ச்சல் நிலம் ஹஸ்ரத் அபூபக்ர், ஹஸ்ரத் உமர் மற்றும் ஹஸ்ரத் உஸ்மான் ஆகியோருடைய கிலாஃபத் காலகட்டம் வரை நிலை பெற்றிருந்தது. அதற்கு பிறகு குதிரைகள் மற்றும் ஒட்டகங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்ததன் காரணமாக இடத்தை மாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை சுறுசுறுப்புடனும் புத்துணர்ச்சியுடனும் வைத்திருப்பதற்கு பெரும் ஏற்பாடுகளை செய்து வந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் அன்னார் அவ்வப்போது விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி வந்தார்கள். அவற்றில் வீரச் செயல்களும் ஈமானிய துணிச்சலும் ஜிஹாதுக்கான தர்பியத்தின் அம்சமும் மிகைத்து காணப்பட்டது. இவ்வகையான விளையாட்டுகளின் மூலமாக அவர்களின் உறுதி, துணிச்சல், உற்சாகம் மற்றும் வீரம் ஆகியவை அதிகரித்தது. அதாவது, விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வந்தன. பனு முஸ்தலிக்கிலிருந்து திரும்பிச் செல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகீ என்னும் இடத்தை அடைந்தபோது அந்த நாளில் அன்னார் சஹாபிகளுக்கிடையில் குதிரை மற்றும் ஒட்டகங்களின் ஓட்டப்பந்தயங்களையும் நடத்தினார்கள். அன்னாருடைய கஸ்வா எனும் பெண் ஒட்டகம் எல்லா ஒட்டகங்களையும் முந்திச் சென்றது. அதில் ஹஸ்ரத் பிலால் பின் ரபா என்னும் சஹாபி சவாரி செய்து கொண்டிருந்தார். அதேபோன்று
அன்னாருடைய குதிரை அனைத்து குதிரைகளையும் முந்திச் சென்றது. அன்னாரிடம் 2 குதிரைகள் இருந்தன. ஒன்றை லசாஸ் என்றும் இன்னொன்றை ஜரப் என்றும் அழைத்தனர். அந்நாளில் போட்டியில் ஜரப் பங்கெடுத்தது. அதில் ஹஸ்ரத் அபு உசைது சாயிதி அவர்கள் சவாரி செய்தார்கள். அதுவும் முதலாவதாக வந்தது. இதே இடத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் ஆயிஷா அவர்களுடன் ஓட்டப்பந்தயம் நடத்தியதற்கான குறிப்பும் காண கிடைக்கிறது. இம்தாவுல் அஸ்மா என்னும் நூலில் வருகிறது, இந்த போரில், அதாவது பனு முஸ்தலிக் பயணத்தின் போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் ஆயிஷா அவர்களுடன் ஓட்டப்பந்தயம் நடத்தினார்கள். அவர்கள் தம் உடைகளை மடக்கி கொண்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தம் மேல் கோட்டை மடக்கி கொண்டு ஓடலானார்கள். அன்னார் ஹஸ்ரத் ஆயிஷா அவர்களை விட முந்தி சென்று விட்டார்கள். பிறகு அவர்களிடம், நீங்கள் என்னை போன முறை முந்தி சென்றதற்கு பதிலுக்கு பதில் என்று அன்னார் கூறினார்கள். இந்த கூற்றில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தைய சம்பவம் ஒன்றின் பக்கம் சுட்டி காட்டினார்கள். ஒருமுறை அன்னார் ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களின் வீட்டுக்கு சென்றிருந்தார்கள். அப்போது ஹஸ்ரத் ஆயிஷா அவர்களின் கைகளில் ஒரு பொருளை கண்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை காண்பதற்காக கேட்டபோது அவர்கள் மறுத்துவிட்டார்கள், அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். அன்னாரும் அவர்களை நோக்கி ஓடினார்கள். ஆனால் அவர்களோ கையில் அகப்படவில்லை, முன்னே சென்று விட்டார்கள். இவை அன்னாருடைய வீட்டுக்குள் நடந்த விஷயங்களாக இருந்தன. தம் வீட்டை மகிழ்ச்சிகரமாக ஆக்குவதற்காக அன்னார் இவற்றை செய்து வந்தார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு முன்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முன்மாதிரியை நிலைநாட்டியுள்ளார்கள். தம் மனைவிகள் மீது மிக கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கும் இவை அழகிய முன்மாதிரியாகும். அல்லாமா இப்னு ஜவுசி அவர்கள் ஹஸ்ரத் ஆயிஷா அவர்களின் ஓர் அறிவிப்பை எடுத்துரைத்துள்ளார்கள். ஹஸ்ரத் ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள், ஒருமுறை நான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பயணத்தில் சென்றேன். அப்போது நான் குறைந்த வயதை உடையவளாகவும் மெல்லிய தேகம் உடையவளாகவும் இருந்தேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் ஓட்டப் பந்தயத்திற்காக ஓடுங்கள் என்று கூறினார்கள். அனைவரும் ஓடினார்கள். பிறகு அன்னார் என்னிடம், நாம் ஓடி பார்க்கலாம் என்று கூறினார்கள். அதாவது ஓட்டப்பந்தயம் நடத்தலாம் என்றார்கள். ஆகவே நாங்கள் ஓடினோம். நான் முந்தி சென்று விட்டேன். முதலில் கூறப்பட்ட அறிவிப்பு வேறொரு சந்தர்ப்பமாக இருந்திருக்கலாம். ஆக அழகிய நடைமுறையை கொண்ட இந்த சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டே இருந்தன. ஹஸ்ரத் ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள், அதற்கு பிறகு நீண்ட காலம் கழிந்துவிட்டது. அப்போது எனது உடல் கொஞ்சம் பருமனாகிவிட்டது. ஒரு முறை நான் அன்னாருடன் பயணத்தில் இருந்தேன். இந்த முறையும் அன்னார் மக்களிடம் ஓட்டப்பந்தயம் நடத்துங்கள் என்று கூறினார்கள். ஆகவே அனைவரும் ஓடினார்கள். அதற்கு பிறகு அன்னார் என்னிடம், நாம் ஓட்டப்பந்தயத்தை நடத்தலாம் என்று கூறினார்கள். ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. இந்த முறை அன்னார் வெற்றி பெற்று விட்டார்கள். அப்போது அன்னார் சிரித்து கொண்டே, இது முந்தைய தடவை நடந்ததற்கு பதிலுக்கு பதில் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தையும் எடுத்து கூறியுள்ளார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தம் மனைவிகளுடன் உலாவுவார்கள். ஒரு முறை படைக்கு முன்னால் அன்னார் ஹஸ்ரத் ஆயிஷா அவர்களுடன் ஓட்டப்பந்தயம் நடத்தினார்கள். படைக்கு முன்னால் ஓடினார்கள், தனி இடத்தில் கிடையாது. அப்போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோற்றுவிட்டார்கள். ஹஸ்ரத் ஆயிஷா அவர்கள் வெற்றி பெற்றார்கள். பிறகு இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஓடினார்கள். அப்போது அன்னார் வெற்றி பெற்றார்கள். ஹஸ்ரத் ஆயிஷா அவர்கள் தோற்றுவிட்டார்கள். ஏனென்றால் அப்போது ஹஸ்ரத் ஆயிஷா அவர்களின் உடல் கொஞ்சம் பர்மனாகிவிட்டது. அப்போது அன்னார் ஹஸ்ரத் ஆயிஷா அவர்களிடம், யா ஆயிஷா, தில்க பதில்க, அந்த தோல்விக்கு பதிலாக இந்த தோல்வி என்று கூறினார்கள். சுருக்கமாக, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் மனைவியுடன் உலாவுவதை குறைபாடாக கருத மாட்டார்கள். இஸ்லாம் எந்த விஷயத்திற்கு அனுமதி கொடுத்துள்ளதோ அதை தவறு என்று கூற முடியாது. முந்தைய காலத்தில் சிலர் இவ்வாறு நினைத்தார்கள். இப்பொழுதும் கூட சிலர் எவ்வாறு உள்ளார்கள் என்றால், மனைவிகளுடன் பெரும் வேறுபாட்டை காட்டுகிறார்கள். தவறான வகையிலான வெட்கத்தையும் கொண்டுள்ளார்கள். மக்கள் முன்னால் செல்வார்கள், மனைவிமார்கள் பின்னால் சென்று கொண்டிருப்பார்கள், அல்லது இடைவெளி விட்டு சென்று கொண்டிருப்பார்கள். தற்காலத்தில் இப்படிப்பட்ட மக்கள் யாராவது இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கும் இந்த முன்மாதிரி உள்ளது. பெண்களுடன் அழகிய முறையில் நடந்து கொள்வது தொடர்பாக இஸ்லாம் கற்றுத்தந்ததாகும் இது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கான முன்மாதிரியை நிலைநாட்டி இருக்கிறார்கள். இந்த பயணத்தில் ஹஸ்ரத் ஆயிஷா அவர்களின் மீது அவதூறு சுமத்தப்பட்ட குறிப்பும் காண கிடைக்கிறது. அதனுடைய விபரம் இவ்வாறு உள்ளது. பனு முஸ்தலிக்கிலிருந்து திரும்பிச் செல்லும்போது
முனாஃபிக்குகள் சார்பாக இன்னொரு குழப்பம் உருவாக்கப்பட்டது. அது என்னவென்றால், அவர்கள் உம்முல் மோமினின் ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் மீது ஒரு பொய்யான அவதூறை சுமத்திய சம்பவமாகும். அது இஃபிக் சம்பவம் என்றும் கூறப்படுகிறது. தண்ணீர் எடுக்கச் செல்லும்போது நிகழ்ந்த சம்பவம் முதலாவது சம்பவமாகும். அங்கு அப்துல்லா பின் உபை சண்டை மூட்டி விடுவதற்கு முயற்சி செய்தான். இன்னொரு சம்பவமும் நிகழ்ந்தது. சஹி புகாரியின் அறிவிப்பின் அடிப்படையில் அவதூறு சுமத்தப்பட்ட சம்பவத்தை எடுத்துரைத்தவாறு ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திற்காக புறப்பட விரும்பினால் தம் மனைவிமார்களுக்கிடையே சீட்டு குலுக்கி போடுவார்கள். அவர்களில் எவருடைய பெயருள்ள சீட்டு வருகிறதோ அவரை தம்முடன் அழைத்து கொண்டு புறப்படுவார்கள். இவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு சென்ற ஒரு போருக்காக எங்களுக்கிடையே சீட்டு குலுக்கி போட்டார்கள். அதில் என்னுடைய பெயருள்ள சீட்டு வந்தது. எனவே நான் அன்னாருடன் புறப்பட்டு சென்றேன். இது பர்தாவின் சட்டம் அருளப்பட்ட பிறகு நடந்ததாகும். நான் என்னுடைய ஒட்டக பல்லக்கில் வைத்து சுமந்து செல்லப்பட்டும் அதில் இருக்கும் நிலையிலேயே கீழே இறக்கி வைக்கப்பட்டும் வந்தேன். இவ்வாறு நாங்கள் பயணம் செய்தோம். எந்த அளவுக்கென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர் முடிந்து திரும்பிக் கொண்டிருந்த நிலையில் நாங்கள் மதீனாவை நெருங்கிய போது இரவு நேரத்தில் புறப்படும்படி அன்னார் அறிவித்தார்கள். புறப்பட வேண்டும் என அறிவித்தபோது நான் பல்லக்கில் இருந்து எழுந்து படையை கடந்து சென்றேன். அதாவது இயற்கை கடனை நிறைவேற்றுவதற்காக வெளியே சென்று விட்டார்கள். கூறுகிறார்கள், என் தேவையை நான் முடித்து கொண்ட பின் என் சவாரியை நோக்கி சென்றேன். அப்போது என் நெஞ்சை தொட்டு பார்த்தேன். என் கழுத்தில் இருந்த ஜஃபார் எனும் கல் மாலையொன்று அருந்து விழுந்து விட்டிருந்தது. ஜஃபார் என்பது சனாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏமனுடைய ஒரு மலை அல்லது ஒரு நகரமாகும். அதன் கற்கள் பிரபலமானது ஆகும். அவர்கள் கூறுகிறார்கள், எனவே நான் திரும்பிச் சென்று என்னுடைய மாலையை தேடலானேன். அதை தேடிக்கொண்டிருந்தது. நான் சீக்கிரம் திரும்பிச் சென்று படையினருடன் சேரவிடாமல் என்னை தடுத்தது. அதாவது தாமதமாகிவிட்டது. என்னை பல்லக்கில் எடுத்துச் சென்று ஒட்டகத்தில் வைக்கும் குழுவினர் நான் இருப்பதாக எண்ணிக்கொண்டு அதை சுமந்து சென்று நான் சவாரி செய்து வந்த என் ஒட்டகத்தின் மீது வைத்து கட்டிவிட்டனர். அந்த நாட்களில் பெண்கள் பருமனாக இன்றி மெலிந்தவர்களாக இருந்தனர். அவர்களுக்கு சதை போட்டிருக்கவில்லை. சிறிதளவு உணவையே அவர்கள் உண்பார்கள். எனவே பல்லக்கை தூக்கிய போது அதை சுமந்த போதும் அது கனமில்லாமல் இருந்ததை மக்கள் வித்தியாசமாக கருதவில்லை. நான் வயது குறைந்த இளம் பெண்ணாக இருந்தேன். அவர்கள் ஒட்டகத்தை முன்னே அனுப்பிவிட்டு நடக்கலானார்கள். படை சென்ற பிறகு தொலைந்து போன என்னுடைய மாலை கிடைத்து விட்டது. அவர்களோ சென்று விட்டிருந்தார்கள். நான் மாலையை தேடிக்கொண்டிருந்தேன். நான் அதை தேடி கண்டுபிடித்தேன். கூறுகிறார்கள், நான் அவர்கள் முகாமிட்டிருந்த இடத்திற்கு திரும்பி வந்தேன். அங்கு அவர்களில் அழைப்பவரோ பதில் கொடுப்பவரோ எவரும் இருக்கவில்லை. அனைவரும் சென்று விட்டிருந்தனர். எவரும் தென்படவில்லை. நான் ஏற்கனவே தங்கியிருந்த இடத்தை தேடிப்போனேன். எங்கு கூடாரம் இருந்ததோ அல்லது எது எனது இடமாக இருந்ததோ அங்கு சென்றேன். நான் காணாமல் போயிருப்பதைக் கண்டு படையினர் என்னிடம் திரும்பி வருவார்கள் என்று நான் கருதினேன். நான் என்னுடைய இடத்தில் அமர்ந்திருக்கும்போது நான் கண்ணயர்ந்து தூங்கிவிட்டேன். சஃப்வான் பின் முஅத்தல் சுலமி ஜக்வானி என்பவர் படைக்கு பின்னால் இருந்தார். படையினர் தவறவிட்டு செல்லும் பொருட்களை எடுத்து வருவதற்கு அவர் பணியமர்த்தப்பட்டிருந்தார். நான் தங்கியிருந்த இடத்திற்கு அருகில் அவர் காலையில் வந்தார். அவர் தூங்கிக் கொண்டிருந்த ஓர் உருவத்தை பார்த்தார். பர்தாவுடைய சட்டம் அருளப்படுவதற்கு முன்னர் அவர் என்னை பார்த்திருந்தார். எனவே என்னை பார்த்ததும் அவர் அடையாளம் கண்டு கொண்டார். அவர் இன்னா லில்லாஹ் என்று கூறும் சப்தத்தை கேட்டு நான் கண் விழித்தேன். அவர் என்னை அடையாளம் கண்டு கொண்ட போது நான் என்னுடைய போர்வையால் என் முகத்தை மறைத்து கொண்டேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவர் இன்னா லில்லாஹ் என்று கூறியதைத் தவிர வேறெதையும் நான் அவரிடமிருந்து கேட்கவும் இல்லை. அவர் தம் ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி அதை மண்டியிடச் செய்து நான் ஏறிக்கொள்ள வசதியாக அதன் முன்னங்கால்களை தன் காலால் மிதித்து கொண்டார். நான் எழுந்து சென்று ஒட்டகத்தில் ஏறிக்கொண்டேன். அவர் என்னுடன் ஒட்டகத்தை ஓட்டிக்கொண்டு நடக்கலானார். இறுதியில் கடும் வெப்பத்தில் நடுப்பகல் நேரத்தில் நாங்கள் படையினரை வந்தடைந்தோம். அப்போது மக்கள் முகாமிட்டிருந்தார்கள். ஹஸ்ரத் ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள், இப்போது எங்கள் இருவரையும் கண்டு அவதூறு பேசி
என் விஷயத்தில் அழிந்தவர்கள் அழிந்து போனார்கள். என் மீது அவதூறு செய்வதில் பெரும்பங்கு எடுத்து கொண்டிருந்தவன் அப்துல்லா பின் உபை பின் சலூல் ஆவான். இதன் அறிவிப்பாளர்களில் ஒருவரான உர்வா என்பவர் கூறினார், அந்த பழிச்சொல் பரப்பப்பட்டும் அப்துல்லா பின் உபை பின் சலூலிடம் பேசப்பட்டும் வந்தது. அப்போது அவன் அதை ஏற்று காது தாழ்த்தி கேட்டு அதை கிளறிவிட்டு கொண்டிருந்தான் என்று எனக்கு செய்தி கிடைத்தது. அவதூறு கூறியவர்களில் ஹஸ்ஸான் பின் சாபித், மிஸ்தஹ் பின் உசாசா, ஹம்னா பின் ஜஹஷ் ஆகியோரை தவிர மற்ற சிலரின் பெயர்கள் தமக்கு தெரியாது என்றும் உருவா கூறினார். இது அறிவித்தவர் கூறியதாகும். ஆனால் அல்லாஹ் கூறியது போன்று அவர்கள் ஒரு குழுவினர் ஆவார்கள். அதில் பெரும் பங்கெடுத்து கொண்டவன் அப்துல்லா பின் உபை பின் சலூல் ஆவான். தமக்கு முன்னால் ஹஸ்ஸான் அவர்கள் ஏசப்படுவதை ஹசரத் ஆயிஷா அவர்கள் விரும்பாதவர்களாக இருந்தார்கள். என் தந்தையும் அவருடைய தந்தையும், அதாவது என் தந்தையின் தந்தையும் என்னுடைய மானமும் உங்களுக்கு எதிராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மானத்தை காக்கும் கேடயமாகும் என்று அந்த ஹஸ்ஸான் கூறியிருந்தார் என்று ஹசரத் ஆயிஷா அவர்கள் கூறுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் களப்பற்ற தொடர்பும் நன்றி உணர்வும் கொண்டிருந்தார்கள். எனவே அவரை குறித்து ஏசி பேசுவதை கேட்க விரும்பவில்லை. ஹசரத் ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள், பிறகு நாங்கள் மதீனா வந்தடைந்தோம். அங்கு வந்து சேர்ந்து ஒரு மாத காலம் நான் நோயுற்று விட்டேன். பயணம் முடிந்து விட்டது. பயணக்குழு புறப்பட்டு வந்தடைந்து விட்டார்கள். கூறுகிறார்கள், நான் அங்கு மதீனா சென்றடைந்த பிறகு நோயுற்று விட்டேன். மக்களோ அவதூறு கற்பித்தவர்களின் சொல்லை பரப்பிக் கொண்டிருந்தார்கள். இந்த அவதூறு பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நோயுற்று இருந்தேன், வீட்டில் இருந்தேன், எனக்கு எதுவும் தெரியாது. நான் நோயுற்று இருந்தபோது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் வழக்கமாக காட்டுகிற பரிவை இந்த முறை நான் அவர்களிடம் காண முடியாமல் போனது என்னிடத்தில் நிம்மதியற்ற நிலையை ஏற்படுத்தியது. நான் நோயுற்று இருந்தபோது அன்னார் என்னிடம் வருவார்கள், சலாம் கூறுவார்கள், பிறகு எப்படி இருக்கிறாய் என்று கேட்பார்கள், பிறகு போய்விடுவார்கள். அவ்வளவுதான். இதைவிட அதிகமாக பரிவு காட்டவில்லை. இந்த விஷயம் என்னை நிம்மதி இழக்கச் செய்திருந்தது. என்னை குறித்து வெளியே பேசப்பட்டு வந்த அந்த தீய விஷயத்தை குறித்து நான் நோயிலிருந்து குணமடைந்து வெளியே செல்லும் வரை எனக்கு தெரியாது. அப்போது நான் மிஸ்தகின் தாயாருடன் நாங்கள் கழிப்பிடமாக பயன்படுத்தி வந்த மனாசே எனப்படும் புறநகர் பகுதியை நோக்கி சென்றோம். நாங்கள் இரவு நேரங்களில் மட்டுமே இவ்வாறு செல்வோம். எங்கள் வீடுகளுக்கு அருகிலேயே கழிப்பிடங்களை அமைத்துக் கொள்வதற்கு முன்னால் நாங்கள் இவ்வாறு சென்று கொண்டிருந்தோம். அதாவது இயற்கை உபாதையை கழிப்பதற்காக வெளியே சென்று வந்தார்கள். அதுவும் இரவு நேரத்தில் பெண்கள் சென்று வந்தார்கள். அக்காலகட்டத்தில் வீடுகளில் கழிப்பிடங்கள் இருப்பதில்லை. கூறுகிறார்கள், இயற்கை உபாதையை கழிப்பதற்காக நாங்கள் காடுகளுக்கு செல்லக்கூடிய எங்களுடைய இந்த வழக்கம் முந்தைய அரபுகளின் வழக்கத்தை ஒத்ததாயிருந்தது. எங்கள் வீடுகளுக்கு அருகிலேயே கழிப்பிடங்கள் அமைப்பதை நாங்கள் தொந்தரவாக கருதி வந்தோம். எவ்வாறு இருப்பினும் வீடுகளில் கழிப்பிடங்கள் அமைக்கக்கூடிய வழக்கம் ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்கள் கூறுகிறார்கள், நானும் உம்மு மிஸ்தகும் சென்றோம். அவர் அபு ருஹமி பின் முத்தலிப் பின் அப்து மனாஃப் அவர்களின் மகளாவார். ஹசரத் அபு பக்ர் அவர்களின் தாயின் சகோதரியான ஜஹ்ர் பின் ஆமிர் தான் உம்மு மிஸ்தகின் தாயாராவார். உம்மு மிஸ்தகின் மகன்தான் மிஸ்தஹ் பின் உசாசா பின் அப்பாத் பின் முத்தலிப் ஆவார். உம்மு மிஸ்தகும் நானும் எங்கள் இயற்கை தேவைகளை முடித்துக்கொண்டு என் வீடு நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தோம். அப்போது உம்மு மிஸ்தஹ் தன் ஆடையில் இடறிக்கொண்டார். உடனே அவர் மிஸ்தஹ் நாசமாகட்டும் என்று தன் மகனை சபித்தவராக கூறினார். மிக மோசமான சொல்லை சொல்லிவிட்டீர், பதிலு போரில் பங்கெடுத்த ஒரு மனிதரையா ஏசுகிறீர் என்று நான் கேட்டேன். அதற்கு அவர், அப்பாவியே, அவர் என்ன கூறினார் என்று நீங்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்டார். என்ன கூறினார் என்று நான் வினவ, அவதூறு கற்பித்தவர்கள் சொன்னதை அவர் எனக்கு தெரிவித்தார். அதை கேட்டு என் நோய் இன்னும் அதிகரித்து விட்டது. இன்னொரு அறிவிப்பில் இயற்கை தேவைக்காக சென்ற சம்பவம் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ஹசரத் ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள், நான் இயற்கை தேவைக்காக வெளியே சென்றிருந்தேன். என்னுடன் உம்மு மிஸ்தக் இருந்தார். அவர் கால் தடுமாறிய போது மிஸ்தக் நாசமாகட்டும் என்று கூறினார். தாயாரே, உங்கள் மகனையே நீங்கள் ஏசுகிறீர்களே என்று நான் கேட்டேன். அதற்கு அவர் மௌனமாகிவிட்டார். பிறகு இரண்டாம் முறை கால் தடுக்கிய போது
மிஸ்தக் நாசமாகட்டும் என்று கூறினார். அதற்கு நான், உங்கள் மகனை நீங்கள் ஏசுகிறீர்களே என்று கேட்டேன். பிறகு அவர் 3ஆம் முறை கால் தடுக்கிய போது மிஸ்தக் நாசமாகட்டும் என்று கூறினார். அப்போது நான் அவர்களை அதட்டினேன். ஒருவேளை அவர்கள் இதை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் போது கவனமற்ற நிலையில் கால் இடறி இருக்கலாம். எவ்வாறு இருப்பினும் நான் அவர்களை அதட்டிய போது, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் உங்கள் காரணமாகவே அவனை ஏசி பேசுகிறேன் என்று அவர் கூறினார். நான் அவனை ஏசி பேசுகிறேன் என்றால் அது உங்கள் காரணமாகவே பேசுகிறேன். அந்த விஷயங்கள் என் சிந்தனைகளில் வந்து விடுகின்றன என்று கூறினார்கள். என் காரணமாக ஏன் என்று நான் கேட்டேன். ஹஸரத் ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் என்னிடம் அனைத்து விஷயங்களையும் வெளிப்படையாக கூறினார்கள். இந்த விஷயங்கள் தான் பேசப்படுகின்றனவா என்று நான் கேட்டேன். ஆம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்று அவர்கள் கூறினார்கள். நான் என் வீட்டுக்கு திரும்பி வந்தேன். எந்த தேவைக்காக நான் வெளியே சென்றேனோ அது கொஞ்சமாகவோ அல்லது அதிகமாகவோ அது முற்றிலும் இல்லாததை போன்று எனக்கு தோன்றியது. நான் என் இல்லத்திற்கு திரும்பி வந்தபோது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சலாம் கூறிவிட்டு எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார்கள். அப்போது நான், என் தாய் தந்தையிடம் செல்ல எனக்கு அனுமதி தருவீர்களா என்று கேட்டேன். செய்தியை தம் பெற்றோரிடமிருந்து உறுதிப்படுத்தி கொள்ள தாம் விரும்பியதாக ஹஸரத் ஆயிஷா அவர்கள் கூறினார்கள். இப்னு ஹிஷாம் எடுத்துரைத்துள்ளது என்னவென்றால், ஹஸரத் ஆயிஷா அவர்கள் தம் பெற்றோருடைய வீட்டுக்கு சென்றபோது அவதூறை குறித்து அவர்கள் அறிந்திருக்கவில்லை. மேலும் உம்மு மிஸ்தகுடைய சம்பவமும் பெற்றோருடைய வீட்டுக்கு சென்ற பிறகுதான் நிகழ்ந்தது. எவ்வாறு இருப்பினும் இந்த இரு அறிவிப்புகளும் காண கிடைக்கின்றன. ஹஸரத் ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அனுமதி அளித்தார்கள். இன்னொரு அறிவிப்பில் ஹஸரத் ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடன் ஒரு பணியாளரையும் அனுப்பி வைத்தார்கள். நான் வீட்டில் நுழைந்தேன். அப்போது என் தாயாராகிய உம்மு ரூமான் அவர்களை வீட்டின் கீழ்தளத்திலும் ஹஸரத் அபூபக்கர் அவர்களை வீட்டின் மேல்தளத்திலும் கண்டேன். அவர்கள் திருக்குரான் ஓதிக்கொண்டிருந்தார்கள். இது புகாரியுடைய அறிவிப்பாகும். அவர்கள் கூறுகிறார்கள், நான் என் தாயாரிடம், அம்மா, மக்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்று கேட்டேன். என் தாயார், அன்பு மகளே, இதை பெரிதுபடுத்திக் கொள்ளாதே, தைரியமாக இரு. அல்லாஹ்வின் மீது ஆணையாக சகக்கடத்திகள் பலரும் இருக்க தன் கணவரின் பிரியத்திற்குரியவளாக இருக்கும் அந்த அழகான பெண்ணொருத்திக்கு எதிராக அவளுடைய சகக்கடத்திகள் அதிகமாக பேசத்தான் செய்வார்கள். அவ்வாறு பேசாமல் இருப்பது பெரும்பாலும் குறைவேயாகும் என்று கூறினார்கள். சுபஹானல்லாஹ், இப்படியா மக்கள் என்னை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கேட்டேன். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் மேல்தளத்தில் திருக்குரான் ஓதிக்கொண்டிருந்தார்கள். என் குரல் கேட்டபோது கீழே இறங்கி வந்து என் தாயாரிடம் இவளுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டார்கள். இவளை பற்றி பேசப்பட்டு வருகின்ற விஷயம் இவள் வரை வந்தடைந்து விட்டது என்று என் தாயார் கூறினார்கள். அப்போது ஹஸரத் அபூபக்கர் அவர்களின் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. என் அன்பிற்குரிய மகளே, நான் சத்தியமிட்டு கூறுகிறேன், நீ உன் வீட்டுக்கு திரும்பிவிடு என்று அவர்கள் கூறினார்கள். ஆகவே நான் வீட்டுக்கு திரும்பிவிட்டேன். ஹஸரத் ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள், அன்றிரவு காலை வரை நான் அழுதேன். என் கண்ணீரும் நிற்கவில்லை, எனக்கு உறக்கமும் வரவில்லை. காலை நேரம் வந்தபோதும் அழுதேன். வஹி இறங்குவது நின்று போயிருந்த போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி பின் அபி தாலிப் அவர்களையும் உசாமா பின் ஸைத் அவர்களையும் அழைத்தார்கள். அவ்விருவரிடம் தம் மனைவியை பிரிந்து விடுவது குறித்து ஆலோசனை கேட்டார்கள். அதாவது ஹஸரத் ஆயிஷா அவர்களை குறித்து. ஹஸரத் ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள், உசாமா அவர்களோ நான் நிரபராதி என தாம் அறிந்துள்ளதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார் மீது உள்ளத்தில் தாம் கொண்டிருந்த பாசத்தையும் வைத்து ஆலோசனை கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, தங்களின் துணைவியிடம் நல்லதை தவிர வேறு எதையும் நான் அறியவில்லை என்று உசாமா கூறினார்கள். அவர்களை விட்டுவிடலாம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றார்கள். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, இது முற்றிலும் பொய் ஆகும், அடிப்படையற்றது என்று உசாமா கூறினார்கள். அலி அவர்களோ, இறை தூதர் அவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு எந்த நெருக்கடியையும் ஏற்படுத்தவில்லை. ஆயிஷா அன்றி பெண்கள் நிறைய பேர் இருக்கின்றனர். பணிப்பெண்ணை கேளுங்கள், அவள் உங்களிடம் உண்மையை சொல்வாள் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் அலி அவர்கள் கொஞ்சம் சந்தேகத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள். ஹஸ்ரத் ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள், எனவே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரீராவை அழைத்தார்கள். பரீரா என்பவர் பணிப்பெண் ஆவார். பரீராவே, நீ ஆயிஷாவிடம் உனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும் எதையாவது பார்த்திருக்கிறாயா என்று கேட்டார்கள்.
அதற்கு பரீரா, தங்களை சத்தியத்துடன் அனுப்பியவன் மீது ஆணையாக, அவர் தம் வீட்டில் உள்ளவர்களுக்காக குழைத்த மாவை அப்படியே போட்டுவிட்டு உறங்கி போய்விடுவார். வீட்டில் உள்ள ஆடு வந்து அதை தின்றுவிடும். அதாவது ஆழ்ந்த தூக்கம் இருக்கும், கொஞ்சம் கவனக்குறைவு இருக்கும், இதை தவிர வேறு எந்த தீமையும் இல்லை என்றார். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபிகளில் ஒருவர் அந்த பணிப்பெண்ணை அதட்டியவாறு, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உண்மையை கூறு என்று கூறினார். எந்த அளவுக்கென்றால் அம்மக்கள் அதை குறித்து அவளிடம் துருவி துருவி விசாரித்தனர். அதற்கு அவள், அல்லாஹ் தூய்மையானவன் ஆவான், அல்லாஹ்வின் மீது ஆணையாக பொற்கொள்ளர் களப்பற்ற தூய தங்கத்தை பற்றி எந்த அளவுக்கு அறிவாரோ அதே அளவுக்கு நான் அவர்களை பற்றி அறிவேன். எப்பொழுதும் நான் அவர்களிடம் நன்மையை மட்டுமே கண்டுள்ளேன் என்று கூறினாள். ஓர் அறிவிப்பில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஐமன் அவர்களிடமும் ஹஸரத் ஆயிஷா அவர்களை குறித்து விசாரித்தார்கள். அதற்கு அவர்கள், நான் என் காதுகளையும் கண்களையும் காப்பாற்றி வைத்துள்ளேன். நான் ஆயிஷாவை குறித்து எப்போதும் நல்லெண்ணம் கொண்டுள்ளேன், நல்ல விஷயங்களை மட்டும் அறிவேன் என்று கூறினார்கள். ஹஸரத் ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தூய மனைவியாகிய ஹஸரத் ஸைனப் பின்த் ஜஹஷ் அவர்களிடமும் என்னை குறித்து கேட்டிருந்தார்கள். அன்னார் ஹஸரத் ஸைனப் அவரிடம், பேசப்படுகின்ற விஷயங்களை குறித்து நீங்கள் ஏதாவது அறிவீர்களா, அல்லது அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு ஹஸரத் ஸைனப் அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் எனது காதுகளையும் கண்களையும் பாதுகாத்து வைத்துள்ளேன். நான் மிக்க உணர்வுடன் உள்ளேன். என்னுடைய அனைத்தும் நலமுடன் உள்ளன. என் கண்களும் நலமாக உள்ளன, என் காதுகளும் நலமாக உள்ளன. அல்லாஹ்வின் மீது ஆணையாக நன்மையை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது. நான் அவர்களிடத்தில் நன்மையை மட்டுமே கண்டுள்ளேன் என்று கூறினார்கள். ஹஸரத் ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிகளுள் என்னுடன் போட்டி போடக்கூடியவராக இவர், அதாவது ஸைனப் இருந்தார். ஆனால் இறையச்சத்தின் காரணமாக அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். அவர் தவறாக எதுவும் பேசவில்லை. அவருடைய சகோதரி ஹம்னா அவருக்காக என்னுடன் சண்டையிட்டு வந்தாள். அவதூறு பேசி அழிந்து போனவர்களுடன் இவளும் அழிந்து போனாள். அதாவது அவளுடைய முடிவு நல்லதாக இல்லை. ஹஸரத் ஆயிஷா அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக எவரை குறித்து அந்த பழிச்சொல் கூறப்பட்டதோ அந்த மனிதர், அதாவது சஃப்வான் பின் முஅத்தல், சுப்ஹானல்லாஹ், என்னுடைய உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நான் ஒருபோதும் எந்த பெண்ணின் மறைவிடத்தையும் திறந்ததில்லை என்று அவர் கூறினார். அதாவது ஒருபோதும் எந்த ஒரு பெண்ணுடனும் தொடர்பு வைத்திருக்கவில்லை என்றார். ஹஸரத் ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள், அதன் பிறகு அவர் இறைவழியில் ஷஹீதாகிவிட்டார். அதாவது அவர் எப்படிப்பட்ட நல்ல மனிதராக இருந்தார் என்றால் ஷஹாதத் என்னும் அந்தஸ்தை அடைந்தார். அல்லாமா இப்னு இஸ்ஹாக் கூறுகிறார்கள், ஹஸரத் அபு அய்யூப் காலித் பின் ஸைத் அன்சாரி அவர்களின் மனைவி உம்மு அய்யூப் தம் கணவரிடம், அபு அய்யூபே, ஆயிஷாவை குறித்து மக்கள் என்ன பேசுகிறார்கள் என்று நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அபு அய்யூப், ஆம், நான் கேட்டேன், அவை அனைத்தும் பொய் ஆகும். உம்மு அய்யூபே, நீங்கள் இவ்வாறான செயலை செய்வீர்களா என்று கேட்டார்கள். இறைவன் மீது ஆணையாக நான் இவ்வாறான செயலை செய்ய மாட்டேன் என்று உம்மு அய்யூப் கூறினார்கள். அப்படி என்றால் ஆயிஷா உம்மை விட எவ்வளவோ மேன்மையானவரும் சிறந்தவரும் ஆவார். அவர் இத்தகைய செயலை எப்படி செய்திருக்க முடியும் என்று அபு அய்யூப் கேட்டார். சஹீ புகாரியில் வருகிறது, அந்த சந்தர்ப்பத்தில் அன்சாரி நபர் ஒருவர், அல்லாஹ்வே, நீ தூயவன் ஆவாய். இந்த விஷயத்தை மேற்கொண்டு கூறிக்கொண்டு இருப்பது எங்கள் வேலையல்ல. இறைவா, நீ தூயவனாவாய். இது மிக பெரும் அவதூறாகும் என்று கூறினார். இதுவும் புகாரியுடைய அறிவிப்பாகும். புகாரியின் விரிவுரையாளரான அல்லாமா இப்னு ஜஹர் கூறுகிறார்கள், இந்த விஷயத்தை அபு அய்யூப் அன்சாரி அவர்கள் கூறினார்கள். மேலும் ஹஸரத் உபை பின் காப் அவர்களிடமிருந்து இவ்வாறு அறிவிக்கப்படுகிறது, இவ்விஷயத்தை அவர்கள் தம் மனைவியான ஹஸரத் உம்மு துஃபைலிடம் கூறியிருந்தார்கள். ஹஸரத் ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள், அன்றே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை மேடையில் ஏறி நின்று அப்துல்லா பின் உபையை குறித்து அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அன்னார் உரை மேடையில் இருந்தவாறு, முஸ்லிம்களின் ஜமாத்தே, என் வீட்டார் விஷயத்தில் எனக்கு மனவேதனை அளித்த ஒரு மனிதனின் விஷயத்தில் எனக்கு உதவி புரிபவர் யார்? அல்லாஹ்வின் மீது ஆணையாக என் வீட்டாரிடம் நான் நல்லதை மட்டுமே அறிவேன். அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனிதரை குறித்து கூறியுள்ளனர் என்றால் அவரை பற்றி நல்லதையே அறிவேன் என்று கூறினார்கள். அதாவது சஃப்வான் பின் முஅத்தல்
அவர்களை குறித்து. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண் நபரை குறித்தும், நான் அந்த நபரிடம் நன்மையை கண்டுள்ளேன், என்னோடு தான் அவர் என் வீட்டாரிடம் வந்திருக்கிறார், அவர் என்னுடன் வந்திராத எந்த பயணத்திலும் நான் சென்றதில்லை என்று கூறினார்கள். ஹஸரத் ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள், உடனே பனு அப்துல் அஷ்கல் கூட்டத்தைச் சார்ந்த சாத் பின் முஆஸ் அவர்கள் எழுந்து நின்றார்கள். சிலரை பொறுத்தவரையில் ஹஸரத் உசைத் பின் ஹுசைர் ஆவார்கள். எழுந்து நின்று, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் தங்களை காப்பாற்றுவேன் என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் மனவேதனையை மக்களுக்கு முன் வெளிப்படுத்திய போது இவர்கள் எழுந்து நின்று, தவறான அவதூறு மற்றும் தங்கள் வீட்டினர் விஷயத்தில் தங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற துன்பம் ஆகியவற்றிலிருந்து நான் தங்களை காப்பாற்றுவேன். அவன் அவுஸ் குலத்தைச் சேர்ந்தவனாக இருந்தால் நாங்கள் அவனுடைய கழுத்தை துண்டித்து விடுவோம். எங்கள் சகோதரர்களான ஹஸ்ரஜ் குலத்தைச் சேர்ந்தவனாக அவன் இருந்தால் தாங்கள் எங்களுக்கு என்ன உத்தரவிடுகிறீர்களோ அவ்வாறே தங்கள் உத்தரவை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று கூறினார்கள். ஹஸரத் ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸ்ரஜ் குலத்தைச் சேர்ந்த ஒருவர் எழுந்தார். அவர் ஹஸ்ரஜ் குலத்தின் தலைவரான சாத் பின் உபாதா ஆவார்கள். ஹஸ்ஸான் அவர்களின் தாயார் இவருடைய கிளை கோத்திரத்தின் மூலம் இவருக்கு தந்தை வழி சகோதரியாக இருந்தார். இவர் ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் தலைவராக இருந்தார். அதற்கு முன் இவர் நல்ல மனிதராகத்தான் இருந்தார். ஆயினும் குல அவமதிப்பு அவரை தூண்டிவிட்டது. அவர் சாத் அவர்களை பார்த்து, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் தவறாக சொல்லிவிட்டீர். அந்த நபரை நீ கொல்ல மாட்டீர், அதற்கான ஆற்றலும் உமக்கு இல்லை. அந்த நபர் உம்முடைய குலத்தைச் சேர்ந்தவனாக இருந்தால் அவன் கொல்லப்படுவதை நீர் விரும்ப மாட்டீர் என்று சாதுக்கு எதிராக கூறினார். உடனே உசைத் பின் ஹுசைர் எழுந்து நின்றார். இவர்கள் சாத் அவர்களின் தந்தையின் சகோதரர் மகனாவார். அவர்கள் சாத் பின் உபாதா அவர்களிடம், நீர்தாம் தவறாக பேசினீர், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவனை நாங்கள் கொன்றே தீருவோம். நீர் ஒரு நயவஞ்சகர், நயவஞ்சகரின் சார்பாக வாதிடுகிறீர் என்று கூறினார்கள். ஹஸரத் ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள், இந்த விஷயத்தில் சஹாபிகளுக்கிடையில் சண்டை ஆரம்பித்தது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேடை மீது நின்று கொண்டிருக்க அவுஸ் ஹஸ்ரஜ் ஆகிய இரண்டு குலத்தாரும் ஒருவர் மற்றவர் மீது பாய்ந்து சண்டையிட தயாராகிவிட்டனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மக்கள் மௌனமாகும் வரை அவர்களை அமைதிப்படுத்தினார்கள். பிறகு தாமும் மௌனமானார்கள். ஹஸரத் ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள், அன்றைய நாள் முழுவதும் நான் அழுது கொண்டிருந்தேன். என் கண்ணீரும் நிற்கவில்லை, எனக்கு உறக்கமும் வரவில்லை. என் தாய் தந்தையரும் என் அருகே இருந்தனர். நானோ 2 இரவுகளும் ஒரு பகலும் அழுதிருந்தேன். என் கண்ணீரும் நிற்கவில்லை, எனக்கு உறக்கமும் வரவில்லை. எந்த அளவுக்கென்றால் இந்த அழுகை என் ஈரலை பிளந்து விடுமோ என்று நான் எண்ணினேன். என் தாய் தந்தையர் என் அருகே இருக்க நான் அழுது கொண்டிருந்த போது அன்சாரி பெண்ணுறுத்தி வந்து என்னிடம் உள்ளே வர அனுமதி கேட்டாள். நான் அவளுக்கு அனுமதி அளித்தவுடன் என்னுடன் சேர்ந்து அவளும் அழுதபடி அமர்ந்து கொண்டாள். நாங்கள் இவ்வாறு இருந்து கொண்டிருக்கும்போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் வந்து சலாம் கூறிவிட்டு அமர்ந்தார்கள். அவதூறு சொல்லப்பட்ட நாளிலிருந்து அன்னார் என் அருகே அமர்ந்ததில்லை. சலாம் கூறிவிட்டு நலம் விசாரித்துவிட்டு தூரத்திலிருந்தே சென்று விடுவார்கள். 1 மாத காலம் வரை இவ்வாறே நிகழ்ந்தது. என் விஷயத்தில் அன்னாருக்கு எந்த வகையும் இறங்கியிருக்கவில்லை. பிறகு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஷஹுது கூறி இறைவனை புகழ்ந்துவிட்டு, ஆயிஷாவே, உன்னை குறித்து இன்னின்ன விஷயங்கள் என்னை வந்தடைந்துள்ளன. நீ நிரபராதியாக இருந்தால் அல்லாஹ் விரைவில் உன்னை குற்றமற்றவள் என்று அறிவித்து விடுவான். உன்னிடமிருந்து ஏதேனும் தடுமாற்றம் வெளிப்பட்டிருந்தால் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கம் திரும்பிவிடு. ஏனென்றால் அடியான் தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொண்டு பாவ மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் அவன் பக்கம் கருணையுடன் திரும்புகிறான் என்று கூறினார்கள். ஹஸரத் ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் பேச்சை முடித்தபோது அதை கேட்டு என்னுடைய கண்ணீர் நின்று போய் விட்டிருந்தது. அதில் ஒரு துளியும் எஞ்சியிருப்பதாக நான் உணரவில்லை. நான் என் தந்தையார் ஹஸரத் அபூபக்கர் அவர்களிடம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை குறித்து என்ன கூறினார்களோ அதற்கு என் சார்பாக பதில் கூறுங்கள் என்று சொன்னேன். அதற்கு என் தந்தை, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ்வின் தூதரிடம் என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை, என்ன பதில் கூறுவது என்று எனக்கு புரியவில்லை என்று கூறினார்கள். நான் என் தாயாரிடம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதற்கு தாங்கள் பதில் கூறுங்கள் என்று சொன்னேன். அதற்கு என் தாயார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று அதையே கூறினார்கள். பிறகு நானே கூறினேன், நானோ
வயது குறைந்த இளம்பெண் ஆவேன். திருக்குரானை அதிகம் தெரியாதவளும் ஆவேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக இச்செய்தியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அது உங்கள் உள்ளங்களில் பதிந்து விட்டது. நான் தீயவளாக இருப்பேனோ என்ற எண்ணம் தோன்றிவிட்டது. அதை உண்மை என்று நீங்கள் நம்பிவிட்டீர்கள் என்பதை அறிவேன். எனவே நான் குற்றமற்றவள் என்று உங்களிடம் சொன்னால் நீங்கள் அதை நம்பப்போவதில்லை. நீங்கள் கூறிய ஏதேனும் விஷயத்தை நான் ஒப்புக்கொண்டால் நான் அதை ஒருபோதும் செய்யவில்லை, நான் குற்றமற்றவள் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். நான் ஒப்புக்கொண்டால் என்னை நம்பிவிடுவீர்கள். இவள் குற்றம் இழைத்திருக்கிறாள், இவள் தௌபா செய்கிறாள் என்று கூறுவீர்கள். அல்லாஹின் மீது ஆணையாக எனக்கும் உங்களுக்கும் யூசுப் அலைஹிஸ்லாம் அவர்களின் தந்தையை ஓமையாக கருதுகிறேன். அதாவது என்னிடம் யூசுப் அலைஹிஸ்லாம் அவர்களின் தந்தையின் உதாரணம் மட்டுமே உள்ளது. ஃபசபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலாமா தெசிஃபூன். இப்பொழுது நன்கு பொறுமையினை மேற்கொள்வதே எனக்கேற்றதாகும். நீங்கள் கூறுபவற்றிலிருந்து அல்லாஹ்வின் உதவியை தேட வேண்டும். அவனிடம்தான் உதவி கேட்கப்படும். நான் அப்போது குற்றமற்றவள் என்பதை அல்லாஹ் அறிவான். அல்லாஹ் நான் குற்றமற்றவள் என நிச்சயம் அறிவிப்பான் என்ற நம்பிக்கையுடன் நான் என் படுக்கையில் திரும்ப படுத்துக் கொண்டேன். அல்லாஹின் மீது ஆணையாக என் விஷயத்தில் திலாவத் செய்யப்படுகின்ற வகியை அல்லாஹ் அருள்வான் என்று நான் நினைத்தும் பார்த்திருக்கவில்லை. அல்லாஹ் என் தொடர்பாக ஏதேனும் பேசுகிற அளவிற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதே என்னை பற்றி என் கருத்தாக இருந்தது. ஆனால் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் கனவு காண்பார்கள், அதன் மூலமாக அல்லாஹ் என்னை குற்றமற்றவளாக ஆக்குவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நான் குற்றமற்றவள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறுவான் என்ற உறுதி எனக்கு இருந்தது. ஆனால் திருக்குரானுடைய வசனம் இறங்கிவிடும் என்று எனக்கு தெரியாது. ஹஸரத் ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்திருக்கவும் இல்லை, வீட்டார் எவரும் வெளியே செல்லவும் இல்லை. அதற்குள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வஹி இறங்கியது. கடுமையான சிரம நிலை அன்னாருக்கு ஏற்பட்டது. அன்னாருடைய மேனியிலிருந்து முத்துக்களைப் போல் வியர்வை துளிகள் வலியத் தொடங்கின. அது குளிர்காலமாக இருந்தது. ஆனால் அன்னார் மீது இறங்கிய இறை அறிவிப்பின் சுமையின் காரணமாக அன்னாருக்கு வியர்த்தது. சீரத் இப்னு ஹஷாமில் வருகிறது, ஹஸரத் ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்னாரின் மீது போர்வை சுற்றப்பட்டது. அன்னாருடைய அருளுக்குரிய தலைக்கு கீழே தோளினால் ஆன தலையணை வைக்கப்பட்டது. இதை நான் கண்டபோது கொஞ்சம் கூட பயப்படவில்லை. ஏனென்றால் நான் குற்றமற்றவள் என்று நான் அறிவேன். ஹஸரத் ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள், வஹி இறங்குகிறது என்று எனக்கு தெரிய வந்தபோது எனக்கு எவ்வித பதட்டமும் ஏற்படவில்லை. ஏனென்றால் நான் குற்றமற்றவள் என்று எனக்கு தெரியும். அது வஹியாக இருந்தாலும் அல்லாஹ் என்னை குற்றமற்றவளாக ஆக்குவான். அல்லாஹ் என் மீது அநீதி இழைக்க மாட்டான். என்னுடைய பெற்றோர்களை பொறுத்தவரை ஆயிஷாவுடைய உயிர் எந்த இறைவனின் கையில் உள்ளதோ அவன் மீது ஆணையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வஹியுடைய நிலை மாறுவதற்குள் என் பெற்றோர்கள் இருவரின் உயிர் வெளியே வந்துவிடுமோ என்று எனக்கு தோன்றியது. என் தாய் தந்தையர் இருவரும் பயந்து போயிருந்தனர். மக்கள் என்ன பேசுகிறார்களோ அதற்கு பொருத்தமாக இறைவன் ஏதேனும் வசனம் இறக்கிவிடக்கூடாது, அந்த விஷயம் உண்மையாக ஆகிவிடக்கூடாது என்று அஞ்சிக் கொண்டிருந்தனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நிலை மாறிய போது அன்னார் அமர்ந்து கொண்டு நெற்றியில் இருந்த வியர்வையை துடைத்து கொண்டிருந்தார்கள். ஹஸரத் ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள், அந்த நிலை அல்லாஹ்வின் தூதரை விட்டு அந்த நிலை விலகியவுடன் அவர்கள் சிரித்துக்கொண்டே பேசிய முதல் வார்த்தையாக, ஆயிஷாவே, அல்லாஹ் உன்னை குற்றமற்றவள் என அறிவித்து விட்டான் என்று கூறினார்கள். உடனே என் தாயார் என்னிடம் அல்லாஹ்வின் தூதரிடம் எழுந்து செல் என்று கூறினார்கள். அதற்கு நான், மாட்டேன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர்களிடம் செல்ல மாட்டேன், அல்லாஹ்வை மட்டுமே புகழ்ந்து அவனுக்கே நன்றி செலுத்துவேன் என்றேன். அப்போது அல்லாஹ் இன்னல்லதீன ஜாவு பில் இஃப்க் எனும் வசனத்தை இறக்கியிருந்தான். அதாவது அவதூறு கற்பித்தவர்கள் உங்களில் ஒரு குழுவினர்தாம் என்று தொடங்கும் சூரா நூருடைய 10 வசனங்களை அருளியிருந்தான். 12 முதல் 21 வரையிலான வசனங்கள். அல்லாஹ் என் குற்றமற்ற நிலையை தெளிவுபடுத்தியவாறு இவற்றை இறக்கியிருந்தான். மிஸ்தஹ் பின் உசாசா உறவினராக இருந்த காரணத்தால் அவருடைய வறுமையின் காரணமாக ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் அவருக்காக செலவு செய்து வந்தார்கள். மிஸ்தகும் அவதூறு சுமத்தியவர்கள் ஒருவராக இருந்தார். அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஆயிஷாவை குறித்து அவதூறு கூறிய பின் ஒருபோதும் மிஸ்தகுக்காக நான் சிறிதும் செலவிட மாட்டேன் என்று ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் கூறினார்கள். அப்போது அல்லாஹ் வலா யஅ்தலி உலுல் ஃபதுலி மின்கும் வஸ்ஸஆ எனும் வசனத்தை இறக்கினார். அதாவது உங்களில் செல்வம் மற்றும் தயாள குணம் படைத்தோர்
சத்தியம் செய்ய வேண்டாம். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மிக்க மன்னிப்போனும் மேன்மேலும் கருணை காட்டுவோனுமாவான் எனும் வசனம் வரை இறங்கியது. முதலில் ஹசரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் செலவு செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்தார்கள். பிறகு இந்த வசனம் இறங்கிய பிறகு அவர்கள், ஆம், அல்லாஹின் மீது ஆணையாக அல்லாஹ் எனக்கு மன்னிப்பளிக்க வேண்டுமென்று விரும்புகிறேன் என்று கூறிவிட்டு மிஸ்தா அவர்களுக்கு ஏற்கனவே தாம் செலவிட்டு வந்ததை திரும்பவும் தொடரானார்கள். அல்லாஹின் மீது ஆணையாக அவருக்கு ஒருபோதும் நான் நிறுத்த மாட்டேன் என்றும் கூறினார்கள். ஆக இதுதான் அவதூறு சுமத்தப்பட்ட சம்பவத்தின் சிறிய விவரமாகும். மற்றவை இன்ஷா அல்லாஹ் இனிவரும் காலத்தில் எடுத்துக் கூறுவேன். இன்று நான் மீண்டும் துவாவின் பக்கம் நினைவூட்ட விரும்புகின்றேன். பங்களாதேஷ் அகமதிகளுக்காக துவா செய்யுங்கள். அல்லாஹ் அவர்களின் நிலைமையையும் வெகு விரைவில் மேம்படுத்துவானாக. பாகிஸ்தான் அகமதிகளுக்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் இவர்களின் நிலைமையையும் சிறந்ததாக்குவானாக. அநீதிக்குள்ளாக்கப்பட்ட பாலஸ்தீனர்களுக்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் இவர்களின் நிலை மீது கருணை காட்டுவானாக. முஸ்லிம் நாடுகளுக்காகவும் அவர்களின் தலைவர்களுக்கு அல்லாஹ் அறிவை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் பொதுமக்களுடைய உரிமையை செலுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும், அநீதி இழைக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டாம் என்பதற்காகவும் துவா செய்யுங்கள். ஏனென்றால் இவர்களின் அநீதியின் காரணமாகவே எதிரிகளுக்கும் துணிவு பிறக்கிறது. முஸ்லிம்கள் மீது அநீதி இழைத்து கொண்டே செல்லலாம். ஏனென்றால் இவர்களே உரிமையை செலுத்தாதவர்களாக இருக்கும்போது நம்மிடமிருந்து எவ்வாறு உரிமையை கேட்பார்கள் என்று அவர்களுக்கு தெரிந்துள்ளது. முஸ்லிம் சமுதாயத்தின் மீது அல்லாஹ் கருணை காட்டுவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.